என்னுடைய இன்னோவா கிறிஸ்டா காரை திட்டமிட்டு என்னோட கார்ல அழைச்சு வந்தாங்க. டெம்போ டாலர் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரோம். எனக்கு அழைப்பானை அதாவது அழைப்பானை 41 சம்மன் கொடுக்கப்படல. நான் குற்றாலத்தில் பதுங்கி இருந்தா சொல்றாங்க. நான் என் வீடு கெட்டுவதற்காக வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன். புதுசா கார் வாங்கி சொல்லி எங்க ஊர் அம்மன் கோயில போயிட்டு மாலை போடுறதுக்காக போயிருந்தேன். அங்க குற்றாலத்தில் குளிச்சுட்டு தங்கி இருக்கும் போது காலையில செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது பம்படியா என்னோட 2 செல்போனையும் பறிச்சாங்க. இந்த வழக்குக்கும் என் செல்போனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் பேசுனது பொது மேடையில, அது எல்லா ஊடகத்திலையும் அவைலபிள் இருக்கு. ஆனால் என் செல்போனை பறிச்சு பம்படியா ஏன் கார்ல என்னை கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார். போதையில தூக்கத்திலிருந்து திட்டமிட்டு சிறுலியூத்தூர் பக்கத்திலே என்னை விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க. ஆனா அது அந்த என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி எச்சரித்தாரு. மீண்டும் மதுரை பக்கத்துல என்னுடைய வாகனத்தை நீங்க பார்த்தா தெரியும். படம் பிடிச்சு தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க. ஒரு ஊடகவியலாளருக்கு, ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது. மதுரை பக்கத்துல விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்துல காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேல போது பின்னாட்டு இருக்கிற லாரி